ஹாய் குட்டீஸ். அக்கா இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். என்ன கதைன்னா, ஒரு பெரிய பணக்கார இடத்துல ஒரு பிச்சைக்காரன் வேலை கேட்டு போனானா. அவன் சொன்னானா, ஐயா, எனக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, நான் உழைச்சி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன், அதனால் ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்டானான். உடனே அந்த பணக்காரரு அந்த பிச்சைக்காரனை பார்த்துட்டு சொன்னாராம், நீ பிச்சை எடுக்க வேணாம், நான் உனக்கு வேலை தரேன், ஆனால் நீ நான் வேலை கொடுக்கறதுனால நீ ஒன்றும் சேர வேணாம், நீ என் கூட ஈக்குவலாக பார்ட்னர் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். பிச்சைக்காரனுக்கு ஒரே ஆச்சரியமா, ஐயா என்ன சொல்கிறீங்க, வேலை தானே கேட்டேன், எப்படி என்ன பிஸ்னஸ் பார்ட்னராக உங்களால் ஆக்க முடியும் அப்படின்னு. இல்லை, நான் உழைச்சி சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றேன் இல்லையா, அதனால் நம்ம 2 பேரும் பார்ட்னராக இருக்கலாம், என்கிட்ட நிறைய பணம், நிறைய கடைகள்லாம் இருக்குது, நீ என்ன பண்ணுற, ஒரு கடையை உனக்கு நான் தரேன், அந்த கடையில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதன் மூலயமா நீ என்ன பண்ணு, வியாபாரத்தை பெருக்கு, உழைச்சி அது அதிகமான பணம் வரக்கூடிய ஒரு கடையாக நீ மாற்று, அதில் நீ 90% நீ எடுத்துக்கோ, 10% மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாராம். இவனுக்கு பிச்சைக்காரனுக்கு கையும் புடிய காலும் ஓடலையாம். அவனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சான். அவன்ல எவ்வளோ பெரிய கடவுளாக இருக்கீங்க நீங்கள் தான் எனக்கு கடவுள், உங்கள் கடையை நான் எப்படி பெரிய கடையை ஆளாக்கி காட்டுறேன், ஆனால் மாதம் நீ என்ன பண்ணணும், என்னுடைய 10% எனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டாராம். பிள்ளைங்களா, அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணானா, கடுமையாக உழைச்சானா, நல்லா பயங்கரமாக பணம் பொருள ஆரம்பிச்சுதான், நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தானா, மைனர் செயின், வாட்சு, அப்புறம் காரு, பங்களான்னு எல்லாம் வந்துச்சான். கொஞ்ச நாளில் நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், அவருக்கு எதுக்கு அந்த 10% தரணும், அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு அதை எடுத்து வைக்க கூட மறந்துட்டானா. கண்டினியூவாக அவனுடைய செல்வாக்கு அதிகரிச்சுட்டே போகவோ ஒரு நாள் அந்த பணக்காரர் வந்தாராம். ஏன்பா, நல்லா இருக்கியா, எப்படி இருக்க, சந்தோஷமாக இருக்குது, இத்தனை காலமாக என்னுடைய 10% நான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். இவனுக்கு பிச்சைக்காரனுக்கு சமக்கம் வந்துடுச்சான். நான் தான் என்னது கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எல்லாம் பண்ணுறேன், உனக்கு எதுக்கு 10% தரணும், அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டானா. உடனே பணக்காரன் என்ன சொன்னார் தெரியுமா, நீ வந்த நிலைமையை மறந்துட்ட, நீ எனக்கு 10% இந்த பங்குலேருந்து லாபம் தரேன்னு சொன்னேன், இப்போ இப்படி பேசுறியே அப்படின்னோடனே அவனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சான். பாரு பிள்ளைங்களா, கடவுள் கூட நம்மளுக்கு கை கால் இருக்கிற இடம், உணவு, உடை எல்லாமே கொடுக்குறாரு, ஆனால் அவர் எதையுமே நம்மக்கிட்ட எதிர்பார்க்கல. அவர் கேட்குறது நன்றியுள்ள இருதயத்தோட இருக்கிறோமா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான். இவ்வளோ காலமாக நம்மளை காப்பாற்றிட்டு வர்றாருல, அவருக்கு நன்றியுள்ள இருதயமாக இருக்கிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா, என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். நீதிமொழிகள் 7:2 சொல்லியிருக்கு. அதாவது பைபிளில் இல்லாத நல் வார்த்தைகளே கிடையாது. அதை கைப்பிடிச்சிட்டாலே நம்ம என்ன பண்ண முடியும், வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நம்மக்கிட்ட கடவுள் எந்த பர்சன்டேஜும் கேட்கல, ஆனால் நன்றி உள்ள இருதயத்தை தான் கேட்குறாரு. சரியா குட்டீஸ்? பாய் குட்டீஸ்.